வணக்கம். அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த கோடநாடு பங்களாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பங்களா இங்க உள்ளது. இந்த பங்களாவுக்கு 2017ஆம் ஆண்டு இங்க கொலை கொள்ளை வழக்கு நடந்தது. இந்த கொலை கொள்ளை வழக்கு தற்போது வரை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கொலை கொள்ளை வழக்கு பிறகு தற்போது சசிகலா இங்க கோத்தகிரியில் உள்ள ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பங்களாக்கு வருகை தருவதாக உள்ளனர். தற்போதுதான் அவர் இப்ப இங்க இந்த பங்களாக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னாக்க இங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவ சிலை இங்க அமைப்பதாகவும் அவர் அதை திறப்பதற்காகவும் 3 நாள் சுற்றுப்பயணம் இங்க மேற்கொள்வதாகவும் தகவல் ஏற்பட்டுள்ளன. தற்போது தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம்னாக்க இப்பதான் அவங்க அந்த கொடநாடு பங்களாக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இங்க என்னென்ன பணிகள் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்க வேலை செய்யக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அந்த வழி நெடுக அவருக்கு வருகை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தற்போது அவங்க இங்க உள்ள வந்து கொண்டிருக்காங்க. ஸ்காட், நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சசிகலா அங்கு கொடநாடு செல்லவிருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் இந்த சிலை திறப்பு தொடர்பான பணிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் அவங்க இங்க வராங்க. இப்ப நமக்கு பின்னாடி அந்த சட்டம் நம்ம கேட்கப்படுகிறது. தற்போதுதான் அந்த பங்களாக்குள்ள சசிகலா உள்ள போறாங்க. நம்ம இப்ப அந்த சசிகலா உள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்காட், சசிகலாவுடன் வேறு யாரெல்லாம் கோடநாடு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. அப்படின்னாக்கா அவருடன் கிட்டத்தட்ட 4 வாகனங்கள் வருகை தர உள்ளன. அந்த 4 வாகனத்துல தற்போது கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி அளவில் முழுமையாக இருட்டாகி உள்ளது. அவர்கள் வழிநடுகை அவர்கள் தொண்டர்கள் கை காமிச்சு இப்ப வந்து கொண்டிருக்காங்க.